அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பயாலஜியில் நம்ம இன்றைய லெசன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய லெசன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிவிட்டு ஃபர்தராக அடுத்தது நம்ம இன்றைய லெசனுக்கு நம்ம போகலாம். ஸோ நேற்று லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதாவது கூட்டு திசுக்களில் 2 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். சைலம் அண்ட் ஃப்ளோயம் பற்றி பார்த்தோம். சைலம்னா என்ன? சைலம்ங்கிறது என்ன? சைலம் இஸ் அ கண்டக்டிங் டிஷ்யூ விச் கண்டக்ட் வாட்டர், மினரல், நியூட்ரியன்ஸ் upward from root to leaves. மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம மூலங்களை வேரின் மூலமாக இலைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு கடத்துக்கூறு தான் நம்ம சைலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சைலம் இஸ் காம்போஸ்டு ஆஃப், அதாவது சைலத்தில் இருக்கக்கூடிய 4 வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சைலம் ட்ரக்கீட்ஸு, சைலம் ஃபைபர், சைலம் வெசல்ஸ் அண்டு சைலம் பேரன்கைமா 4 வகைகள் காணப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 4ல் சைலம் பேரன்கைமாவை தவிர மற்ற 3மே என்ன அப்படின்னா டெத் செல்ஸ். புரோட்டோபிளாஸ்ட் இல்லை, அதனால் அதை நம்ம டெத் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சைலம் பேரன்கைமா மட்டும்தான் என்ன அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ், உணவுப் பொருட்களை சேமிக்குது. ஸ்டார்ச் அண்டு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணுறது தான் சைலம் பேரன்கைமாவுடைய வேலை. மற்ற மூணு அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்ற 3உடைய ட்ரக்கீட்ஸு, ஃபைபரு, அந்த வெசல்ஸ் மூணு பார்ட்ஸோடைய வேலை என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த வாட்டர், நீர் மூலக்கூறுகளையும் கனிம மூலக்கூறுகளும் கடத்துதல் அதனுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட்ஸ், தாவரங்களுக்கு தேவையான உறுதியையும் வலிமையும் தரது செகண்டரி ஃபங்க்ஷன். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் இன்னும் இருக்கக்கூடிய இன்னொரு வகை அப்படின்னு பார்த்தா ஃப்ளோயம். ஃப்ளோயம் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அண்டு கான்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்: ஸ்லைவ் எலமெண்ட், கம்பானியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர் அண்டு ஃப்ளோயம் பேரன்கைமா. ஸோ ஃப்ளோயமும் ஒரு கூட்டு திசுக்களில் ஒரு வகை. சைலம் எப்படி வாட்டர் மற்றும் மினரல்ஸை சாயிலிருந்து இலைகளுக்கு கடத்தும் வேலையை செய்கிறதோ அதே போல் இந்த ஃப்ளோயமானது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக இலைகளில் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்ச் உணவை ஸ்டோரேஜ் ரீஜியன், சேமிக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஃப்ளோயத்தோடைய வேலை. ஃப்ளோயம் கண்டக்டிங் ஃபுட் மெட்டீரியல், உணவுப் பொருட்களை கடத்துறது தான் இந்த ஃப்ளோயத்தோடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இது 4 வகைப்படுகிறது. ஃப்ளோயத்தில் 4 வகைகள் காணப்படுகிறது. கூறுகள், அதாவது 4 கூறுகள் காணப்படுகிறது. ஒன்று சல்லடை குழாய் கூறுகள், அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லேவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து துணை செல்கள், அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் கம்பானியன் செல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ளோயம் ஃபைபர், நார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ளோயம் பேரன்கைமா. சரி, இதில் முதல்ல நம்ம பார்க்குறது அப்படின்னாக்கா ஸ்லைவ் எலமெண்ட், அதாவது சல்லடை குழாய் கூறுகள். ஃப்ளோயத்தின் கடத்து கூறுகள் சல்லடை குழாய் கூறுகள் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஃப்ளோயத்தில் த கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் ஃப்ளோயம் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் ஸ்லைவ் எலமெண்ட். உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய கடத்தும் பகுதி எது அப்படின்னாக்கா இந்த ஃப்ளோயத்தில் ஸ்லைவ் எலமெண்ட் தான் கடத்தும் பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, இந்த சல்லடை குழாய்கள் நீண்ட குழாய் போன்ற மெல்லிய செல்களால் ஆனவை. இதுதான் முக்கியமான ஒன்று. மெல்லிய செல்கள், தின் செல்வால். அங்கே திக் செல்வால் எங்கே நம்ம சைலத்தில் லிக்னின் அப்படிங்கிற பொருள் படியறனால அங்கே எல்லாமே திக் செல்வாலாக இருந்துச்சு. பட் ஸ்லைவ் எலமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தின் செல்வால் காணப்படுகிறது. என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்காமா? எலாங்கேட்டட், நீண்டது, டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், குழாய் போன்ற அமைப்புகளில் காணப்படுகிறது. ஸோ இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைவ் எலமெண்ட்டோடைய கீழ்ப்பகுதியில் சின்ன சின்ன ஹோல்ஸ், தட்டு போன்ற என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்வர்ஸ் வால் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன துளைகள் கொண்ட ஒரு தட்டு போன்ற ஒரு அமைப்பானது கீழ்ப்பகுதியில் காணப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஸ்லைவ் பிளேட்ஸ், அதாவது சல்லடை தட்டுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சல்லடை தட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய முக்கியமான பணி அப்படின்னு பார்க்கும் பொழுது உணவினை தாவர இலைகளிலிருந்து சேமிப்பு உறுப்புகளுக்கு இடமாற்றம் செய்தல் ஆகும். ஃபுட் மெட்டீரியல்ஸை லீஃப்லேருந்து ஸ்டோரேஜ் ரீஜியன், எந்த பகுதியில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்குதோ, இப்போ அந்த ஃபுட் ஸ்டோர் பண்ணக்கூடிய ரூட்டில் ஸ்டோர் பண்ணலாம், லீஃபில் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரூட்ஸில் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணலாம். அப்போது ஸ்டோரேஜ் ரீஜியன் எங்கே இருக்கோ அந்த ஸ்டோரேஜ் ரீஜியனுக்கு ஃபுட்டு கொண்டு போய் சேர்க்குறதா இந்த ஸ்லைவ் எலமெண்ட்டோடைய ஃபங்க்ஷன். 2வது, கம்பானியன் செல்கள், துணை செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் எலாங்கேட்டட் செல், அது எலாங்கேட்டட் செல்னால் நீண்ட செல்கள் attached to the
லேட்ரல் வால் ஆஃப் த ஸ்லைவ் டியூப்ஸ். லேட்ரல் வால் அதாவது ஸ்லைவ் டியூப்னு சொல்லக்கூடிய சல்லடை குழாய் செல்கள் டியூப்பில் அதனுடைய சுவரில் பக்க சுவர் அதனோட வாலில் ஒட்டி காணப்படக்கூடிய செல்களுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்பேனியன் செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்பேனியன் செல்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்லைவ் டியூப்ஸோடைய முழு நீளத்துக்கும் இது காணப்படும். ஸ்லைவ் டியூப் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அதே போல் இதுவும் அது முழு நீளத்துக்கே காணப்படும், ஒரே செல்லாக காணப்படும். இல்லை அப்படின்னாக்கா அந்த கம்பேனியன் செல்லில் இருக்கக்கூடிய மதர் செல் என்ன ஆகுது அப்படின்னு டிவிஷன் ஆகிட்டு அது அந்த ஸ்லைவ் டியூப் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அதே அந்த நீளத்துக்கு என்ன ஆகும், இந்த செல்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு அதன் முழு நீளத்திற்கும் அடுக்கப்பட்டு காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுதான் கம்பேனியன் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த கம்பேனியன் செல்கள் அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா ஃப்ளோயம் பேரன்கைமா. மூணாவது என்ன சொல்கிறோம் நம்ம ஃப்ளோயம் பேரன்கைமா. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்ற அதாவது சல்லடை குழாய் கூறுகளாக இருக்கட்டும், துணை செல்களாக இருக்கட்டும், ஃப்ளோயம் நார்களாக இருக்கட்டும், இந்த மூணுமே என்ன டெத் செல்ஸ். புரோட்டோபிளாசம் இல்லாதனால அதை நம்ம டெத் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோயம் பேரன்கைமா மட்டும்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு லிவிங் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா அதில் சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸ் இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளோயம் பேரன்கைமாவுடைய பேசிக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுறது, உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தல் தான் இந்த ஃப்ளோயம் பேரன்கைமாவுடைய மிக முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோயம் ஃபைபர். இந்த ஃப்ளோயம் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ளீரன்கைமா செல்களால் ஆன நார் ஆகும். இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் அசோசியேட்டட் வித் பிரைமரி அண்டு செகண்டரி ஃப்ளோயம் ஆர் காமன்லி கால்டு ஃப்ளோயம் ஃபைபர். என்ன சொல்கிறேன், ஸ்க்ளீரன்கைமா நார்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளோயம் நார்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்க்ளீரன்கைமா நார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதல்நிலை அல்லது இரண்டாம் நிலை ஃப்ளோயத்துடன் தொடர்புடைய ஸ்க்ளீரன்கைமா செல்கள், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை ஃப்ளோயத்துடன் தொடர்புடைய ஸ்க்ளீரன்கைமா செல்கள் ஃப்ளோயம் நார்கள் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா ஸ்க்ளீரன்கைமா நார்கள்னு கூட சொல்லலாம், அல்லது ஃப்ளோயம் நார்கள் என்று சொல்லலாம். ஸோ இதனுடைய செல்வால் அப்படின்னு பார்க்கும்போது தின் செல்வாலாக இருக்கும். இப்போது அங்கே ஸ்லைவ் டியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தின் செல்வால் இருந்துச்சு, அதில் என்ன கிடையாது, எந்த பொருள் அந்த லிக்னின் அப்படிங்கிற பொருள் படியில். ஆனால் இந்த ஃப்ளோயம் நார்களோட செல்வால் எப்படின்னா திக் செல்வாலாக இருக்கும். காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதோட செல்வால்கள் என்ன படியுது அப்படின்னாக்கா லிக்னின் அப்படிங்கிற பொருள் படிவதின் காரணமாக இந்த ஃப்ளோயம் ஃபைபருடைய வாலானது திக்காக காணப்படுகிறது. ஸோ இதனுடைய மிக முக்கியமான வேலை என்ன, ஃப்ளோயம் நார்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா தாவரத்திற்கு தேவையான உறுதியை அளித்தல் தான் இதனுடைய முக்கியமான வேலை. சரிங்களா? ஸோ இதான் ஃப்ளோயத்தோடைய 4 வகைகள். ஸோ டைம் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னாக்கா ஸ்லைவ் எலிமெண்ட் பார்த்தோம். ஸ்லைவ் எலிமெண்ட் அப்படின்னா என்னது, இதான் என்னது அப்படின்னா ஃப்ளோயத்தோடைய கடத்துக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இதான் ஃபுட் மெட்டீரியல்ஸை கொண்டு போய் சேர்க்குறது. இதான் அதனுடைய மிக முக்கியமான வேலையை அதுதான். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைவ் பிளேட்ஸ் இருக்குது, தட்டுக்கள் காணப்படுகிறது. இது ஸ்லைவ் எலிமெண்ட்டு. அடுத்து கம்பேனியன் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லைவ் டியூப்பில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அதன் முழு நீளத்திற்கும் ஒட்டி காணப்படக்கூடிய துணை செல்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கம்பேனியன் செல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஃப்ளோயம் பேரன்கைமா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது. அடுத்தது ஃப்ளோயம் ஃபைபர், நம்ம இதெல்லாம் சொல்ல ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர்னு கூட சொல்லலாம். அதாவது என்னது அசோசியேட்டட் வித் பிரைமரி அண்டு செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை ஃப்ளோயத்துடன் தொடர்புடையது தான் இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்களான ஃப்ளோயம் நார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக இதுவும் ஒரு 5 மார்க் கொஷினில் வரக்கூடிய கொஷின். இந்த கொஷின் நாளைக்கு ஹோம் டெஸ்ட்டாக எல்லாம் என்ன பண்ணுறீங்க எழுதி சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மீதி நாளைக்கு லெசனில் பார்க்குறது மிக முக்கியமான ஒரு கொஷின் நாளைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்தது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸுக்கும் பெர்மனன்ட் டிஷ்யூஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன். இந்த 2 கொஷினும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.